சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். ஏங்க இந்தாங்க காஃபி குடிங்க. மா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்ல. ஒர்க்கே ஆகாத லேப்டாப்ல என்னத்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? அதுவும் கரெக்ட் தான். சொல்லு. மிஷின்ல துணி போட்டிருக்கேன், மேல போய் காய போட்டு வாங்க. ஏன்னா டக்குன்னு ஒர்க் ஆகுது. மூடிட்டு போய் காய போட்டு வாங்க. இதுதான் வேலை சிரமமா நடிச்சிட்டு இருந்தேன். உடனே வந்துட்டா கடுப்பு தெரியுது. ஏங்க என்னம்மா உங்க தம்பியை பத்தி நான் குறை சொல்றேன் மட்டும் சொல்றீங்கல்ல, உங்க தம்பியை பத்தி நீங்க ஏதாச்சும் யோசிக்கிறீங்களா? என்ன யோசிக்க சொல்ற? வேலைக்கு போறான், வரான், சாப்பிடுறான், தூங்குறான், கரெக்டா தானே இருக்கான். அவன் கரெக்டா இல்ல நான் சொல்லவே இல்லையே. அவன் வேலைக்கு போறான், அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்ற எண்ணமே இல்ல உங்களுக்கு? ஏன் அவன் நல்லா இருக்கிறது பிடிக்கல உனக்கு? இல்ல. அப்போ என்ன கல்யாணம் பண்ணி நீங்க கஷ்டப்படுறேன்னு சொல்றீங்க, நீங்க நல்லா இல்லன்னு சொல்றீங்க, அப்படிதானே? அதுல தம்பி கல்யாணத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தியே, சொல்லுத. ஆமாங்க, அவன் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாலங்க. அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம கடமை முடியுங்க. அப்படியே நம்மளும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம். ஆமாமா, இதை யோசிக்கவே இல்லை பாரு. நானுதான் மூளையே இல்லையே. ஆமா, நம்ம சொந்தத்துல எதுவும் பொண்ணு இருக்கு. ஊர்ல எங்க மாமா ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு 2 பொண்ணுங்க. 2 பொண்ணா? அதுல ஒரு பொண்ணு அப்படியே என்ன மாதிரியே இருப்பாங்க. வந்துட்டோம், அவன்கிட்ட கேட்டுறான் லவ் எதுவும் பண்றானா அப்படின்னு. இந்த ஆளுக்கு காஃபி தான் ஒரு கேடு. போயா. இவ்வளவு மாதிரி ஆம்பளை, இவ்வளவு மாதிரி அதுக்கு கல்யாணம் பண்ணாமலே இருக்கலாம். என்னதே துணித காய சொன்னீங்களா? போயிட்டு வந்துடுறாருமா. அப்பா எவ்வளவு துணிடா சாமி. வாங்கி கொடுக்கறது நானும், துவைக்கிறது நானு. ஏன்டி இப்படி நீ பேய் மாதிரி கத்துற? இப்ப துணி காய போட்ட அடுத்த பாத்திரங்கள் ஒண்ணுமா? இல்லீங்க, உங்க தம்பி வந்துட்டான், அவன்கிட்ட போய் பேசிட்டு என்னன்னு சொல்றீங்களா? பேசிட்டு வராரு. பேசிட்டு வந்து பாத்திரத்தை கழுவுங்க போங்க. ஒரு வார்த்தை சைலண்டா பேசுறா, அடுத்த வார்த்தை வயலண்டா பேசுறா. இவ கூட எப்படி இனிமே வாழ போறது தெரியலையே. என்ன கார்த்தி, ஆபீஸ்ல வேலைலாம் ஓகே தானே? எல்லாம் செட் ஆயிடுச்சுல? ஓகே தானே. ஒன்றும் இல்லடா, நானும் அண்ணியும் பேசிட்டு இருந்தோம். வேலை கிடைச்சிச்சு, அப்படியே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு. என்ன முடிவு பண்ணிருக்க சொல்லு. ஏன்னா அவ்வளோ சின்ன பையன் நான் வேணா. ஏய், மனசுல இருக்கிறத சொல்ற, அதெல்லாம் நாங்க ஒரு முடிவு பண்ண முடியும். இல்லண்ணா, யாராச்சும் விரும்புறியா, லவ் பண்றியா, அண்ணன் வந்து பேசுறமாடா? அதெல்லாம் இல்லண்ணா, அப்படிலாம் யாரும் இல்லண்ணா. சொல்றா. டே இல்லடா, அண்ணனாலடா, ஒரு ஃப்ரெண்டா வச்சு சொல்றா. டே அதான் சொல்லிட்டு இருக்கேன்டா. இல்லன்னு சும்மா சும்மா திரும்ப அதே கேட்டு. டேய் வேணாம், நீ அண்ணனாவே சொல்லு. யாராச்சும் பிடிச்சிருக்கா சொல்லுப்பா. நீ சொன்னாதான்ப்பா நானும் அண்ணி சேர்ந்து ஒரு முடிவு பண்ண முடியும். சொல்றா. இல்லண்ணா. டேய் இவ்வளவு நேரம் கேக்குற, சொல்றா. ஆபீஸ்ல பொண்ணு லவ் பண்றேன். மாட்டியா? அடியே இங்க வாடி. இந்த ஆளு வேற. உன் தம்பியா 10-15 நாளா வந்துடுறான் வேலையை விட்டு போற இடத்துல எல்லாம் அப்படின்னு கேட்டியே. இங்க பாரு, லவ் பண்றாராம், அதுவும் ஆபீஸ்லயே. வேலைக்கு சேர்ந்த 4வது நாள்லயே. எத்தனை நாள்ரா லவ்? 3 நாள். இது ஒரு நாள். அந்த பொண்ணு சேர்ந்து 3 நாள் ஆச்சு. கேட்டுக்கிட்டியா? கையடுறா. நீயே கேட்டுட்டு நீயே அவனை திட்டிட்டு இருக்க. அவனே லவ் பண்றேன் தானே சொல்றான். லூசாயா நீ? கார்த்தி, அண்ணி உனக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லு, நானும் உங்க அண்ணனும் போய் பேசுறோம். அது ஒன்றும் இல்லை, நல்ல வேலையில இருக்க. இப்பயே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டா நானும் உங்க அண்ணனும் கொஞ்சம் நிம்மதியா இருப்போம். உங்க அம்மா இருந்திருந்தா இதானே பண்ணியிருப்பாங்க. அதான் எதனால கொஞ்சம் சீக்கிரம் சொல்லு. எனக்கு ஓகே தான் அண்ணி. கார்த்தி, மறக்காம நாளைக்கு நலந்திரா பர்த்டேக்கு உன் ஆபீஸ்ல எல்லாருமே இன்வைட் பண்ணிரு. பண்ணிடுறேன் அண்ணி. முடிஞ்சு போ. இதுக்கு தான் நான் கல்யாணம் வேணாங்கிறேன். நலந்திரா, ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ சித்தப்பா. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். ஈவினிங் கேக் கட் பண்ண போறீங்க, ஆஃபீஸ்லேருந்து ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வர போறீங்க. இதெல்லாம் ஒரு சர்ப்ரைஸா? என்ன பார்த்துட்டே இருக்கீங்க, ஏதாவது சொல்லுங்க. ஒன்றும் சொல்லக்கூடாது. உனக்கு சர்ப்ரைஸ் பிளான் பண்ண என்ன தான் சொல்லணும். ஒரேடியா போ. பெத்து போட்டிருக்க மாதிரி எனக்கு எங்கள் அண்ணன். சே. வா வா வா, ஹாப்பி பர்த்டே குட்டி. தேங்க்யூப்பா.
இன்னைக்கு அப்பா என்ன வாங்க போறேன் தெரியுமா? அம்மா கிட்ட திட்டு வாங்க போறீங்க. பொண்ணு முன்னாடி திட்டாத நான் கேக்குறாளா? அது மத்தடே. இன்னைக்கு உன் பர்த்டே. இன்னைக்கு உன் அப்பா என்ன வாங்க போறேன் தெரியுமா? நான் சைக்கிள் தானே கேட்டேன். சைக்கிள் தானே. நான் கேட்டல, மறந்து போச்சு. நல்ல வேளை ஞாபகப்படுத்தினா. சைக்கிள். தேங்க்ஸ் பா. அம்மா மாதிரி கோவம் வருது பாரு. கார்த்தி அண்ணி கேக் வாங்க போலையா? அது ஆர்டர் பண்ணிட்டேன் அண்ணி. அது இப்போ அதை வாங்க தான் கிளம்பிட்டு இருக்கு. நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். உங்க ஆபீஸ்ல எல்லார்ட்டையும் சொல்லிட்டல? ஆஃபீஸில் எல்லார்ட்டையும் சொல்கிறேன், எல்லாம் வந்துருவாங்க. சரி, ஜெனி ஏன் இன்னும் வரல? ஐயோ, அவகிட்ட சொல்ல தான் நீ மறந்துட்டேன். சரி ஓகே, நானே அவளுக்கு கால் பண்ணி சொல்லிடுறேன். நீ போயிட்டு கொஞ்சம் சீக்கிரம் மட்டும் வந்துரு. சரி. ம். ஹலோ ஜெனி, சொல்லுங்க அண்ணி. இன்னைக்கு பாப்பாக்கு பர்த்டே. பாப்பா பர்த்டேவா? கார்த்தி எதுவுமே சொல்லலையே. அவன் ஏதோ வேலையில மறந்துருப்பான். அவன் சொல்லலன்னா நீ வராம இருக்காத. நீ கண்டிப்பா வந்துரு. ம் சரிங்க அண்ணி, நான் கண்டிப்பாக வரேன். ஹாய் நலந்திரா. ஹாய்க்கா. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. தேங்க்யூக்கா. இந்தா உன் கிஃப்ட். தேங்க்யூ. ரெடி ஆயிட்டு இருக்கியா? ஆமா. சரி ரெடி ஆயிட்டு நாங்கள் வெளியே வெயிட் பண்ணுறோம். ஓகேக்கா. பாய். பாய். ஐஷு என்னாச்சு? பர்த்டே கூப்பிட்டுருந்தேன், வரல போல. இட்ஸ் ஓகே. பிஸியாக இருந்தா பிரச்சனை இல்லை. இது பரவாயில்ல. ஒரு நிமிஷம் நான் கூப்பிட்றேன். ஜெனி. என்ன? சாரி ஜெனி, நானே கூப்பிட்டுருக்கணும், மறந்துட்டேன். அதானே, உங்களுக்கெல்லாம் நாங்கள் எங்கே கண்ணுக்கு தெரிய போகிறோம். ஒரு நிமிஷம். உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும்? ஏன் கேட்குற? இல்லடி, உனக்கு ஜென்ரலாக என்னெல்லாம் பிடிக்கும்? எனக்கா? எனக்கு வெளியே போய் பானிபூரி சாப்பிட பிடிக்கும், லாங் டிரைவ் போக பிடிக்கும், பீச்சில் போய் சன்ரைஸ் பார்க்க பிடிக்கும், அப்புறம் ஷாப்பிங் பண்ண ரொம்ப பிடிக்கும். அதை விட K-dramasலாம் பார்க்க பிடிக்கும். குட்டி பசங்களாம் விளையாடுவாங்களே, க்ளே ஸ்லைம், அதெல்லாம் வச்சு விளையாட ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ பிடிக்கும். சரி ஓகே. எது கேட்குற? லூசு, நீ பொண்ணு தானே? உனக்கு இதெல்லாம் பிடிக்குதுன்னா அப்போ ஐஷுக்கு இதெல்லாம் பிடிக்கும் தானே? ஓ சரி. வைத்திய பொடி. சரி போலாம் வா. கார்த்திக், ஒரு நிமிஷம். சீக்கிரமா அவகிட்ட சொல்லிடு, இல்லைன்னா அவளுக்கு வேற யாரை பிடிச்சிட போகுது. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Nalandra. Happy birthday to you. Happy birthday. இந்தா. சாப்பிட்றா. ஹாப்பி பர்த்டே. எடுத்துக்கோங்க. Thank you. எது வேணுமோ எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ்ங்க. இந்தா கார்த்தி. நேத்தா என்ன நீ மறந்து சாப்பிடு. இவ்வளவு பஸ் நான் கிட்ட பாத்துக்கோ. இந்தா ஜெனி. இல்லை அண்ணி, எனக்கு வேணாம். ஏய் சாப்பிடு. இல்லை அண்ணி, நான் கிளம்புறேன், கொஞ்சம் வேலை இருக்கு. ஏங்க? அம்மா இருந்து சாப்பிட்டு போமா, நல்லா இருக்குமா? இல்லைண்ணா, கொஞ்சம் வேலை இருக்கு, கிளம்பணும்ண்ணா. அப்படின்னு வேலை இருக்கு உனக்கு? ஏதோ இருக்கு, உனக்கு என்ன? ஹாப்பி பர்த்டே நலந்திரா. பாய். பாய் சொல்லு அக்காவுக்கு.
ப்ரோ 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 ஒரே நிமிஷம் வாங்க ப்ரோ. அட சும்மா கூச்சப்படாம வாங்க இருங்க ப்ரோ. ப்ரோ இருங்க ப்ரோ. இங்கே ப்ரோ கூட்டு வந்தீங்க? அது இவன் ஏதோ கேட்கணும்னா. ஏன்டா கூச்சப்படுற? சரக்கு தான் வேணும்ன்றத தைரியமா கேளு. அவர் என்ன வாங்கி கொடுக்காமயா போக போறாரு? நான் எங்க கூச்சப்படுறேன். அவர் காஸ்ட்லி சரக்கு கேட்டா கூட தான் வாங்கி கொடுப்பாரு. அப்படி வாங்கி கொடுக்கலனா ஆபீஸ்ல 2 பேர் தப்பா பேச மாட்டாங்க. யார் ப்ரோ தப்பா பேசுவா? நாங்க தான். இப்போ நான் என்ன சொல்ல ப்ரோ ப்ரோ இருங்க இருங்க. சரக்கு வேணும் அவ்வளவுதானே? அவ்வளவுதான் ப்ரோ. வாங்கிட்டு வரேன். இங்க இருங்க. ப்ரோ அதுக்காக நான் உங்களை வற்புறுத்தல பாத்துங்க. ப்ரோ மறக்காம சைடிஸ் வாங்கிட்டு வந்துருங்க ப்ரோ. யூஸர் பண்ண பாத்தியா? சைடிஸ் வாங்கிட்டு வந்துருங்க. வரட்டும், இனிமேல் தான் இருக்கு பார்ட்டி. சியர்ஸ். என்ன ப்ரோ 3ஆம் ரவுண்ட் போயும் சியா சொல்லிட்டு இருக்கீங்க? குழந்தைங்க மாதிரி பீர் குடிக்கிறாரு பாரு. ஏய் அவருக்கு கூலிங்கா குடிச்சா பிடிக்கும். அதுவும் ஐஸா இருந்தா ரொம்ப பிடிக்கும். என்ன ப்ரோ? என்ன ப்ரோ ஏதோ உள்நோக்கத்தோட பேசுற மாதிரி இருக்கு. ப்ரோ எனக்கு எல்லாம் தெரியும் ப்ரோ. ஆபீஸ்ல எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். என்ன ஐஸை ரூட் விடுறீங்களா? ப்ரோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. ரூட்டுன்னு ஒன்று தான் ஞாபகம் வருது. ப்ரோ ஜெனிக்கு என்னெல்லாம் பிடிக்குன்னு கேட்டிங்களே, ப்ரப்போஸ் பண்ணிட்டீங்களா? என்னெல்லாம் பிடிக்கும்னு சொன்னீங்களே, அவளுக்கு உங்களை பிடிக்கும்னு சொல்லவே இல்லையா ப்ரோ? என்ன ப்ரோ சொல்கிறீங்க? அவகிட்ட நான் ப்ரொப்போஸ் பண்ணலான்னு போனேன்னா அவ இவர்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ண வெயிட் பண்ணுங்கிறா மச்சான். புரியல ப்ரோ. அது வந்து அவளுக்கு உங்களை பிடிச்சிருக்குதான். அவ உங்களை லவ் பண்றாளாம் ப்ரோ. அவள்தான். டேய் எல்லோ பிடிக்கும்னு சொன்னா மச்சான், இந்த ஃபெல்லோ பிடிக்கலையா மச்சான்? முதல்ல கிளாஸ் ஒழுங்கா போடுறா. என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டாலடா. எங்கடா போ இப்போ? என்ன மச்சான் பண்றது? நமக்கெல்லாம் லவ் செட் ஆகாதுடா.